நவகிரகத்தில் ஒருவராக திகழக்கூடிய புதன் பகவான் புக்தி, கல்வி, தொழில் இதுக்கெல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், அதில் வரக்கூடிய தடை என்ன, நீங்கள் நினச்ச விஷயங்களில் ஏற்படும் தடைகளை உடைத்தெறிய நீங்கள் என்ன செய்யணும். இவ்வளவு நாள் எல்லா கஷ்டமும் பட்டாச்சு. ஆனால் இந்த வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரக நிலைகள் மாற்றம் நிகழ்ந்திருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான வாரமாக அமைய போகுது. பொதுவாகவே இனி வரக்கூடிய காலம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட வாரம், எப்படிப்பட்ட நாட்களை அமைய போகுது, என்ன என்ன மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் பெரிதாக உண்டாக போகுது, அது நல்லதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்காரு. இப்படிப்பட்ட புதன் பகவான் புத்தி, கல்வி, தொழில் இதுக்கெல்லாமே அதிபதியாகவும் திகழ்கிறாரு. நீங்கள் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கலாம். தொழில் முறையிலையுமே நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை உள்ளவங்களும் இந்த தடை நீங்கி கூடிய விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்க புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாடு செய்யுங்க. உங்களோட உடம்புல ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனோ இந்த புதன் பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நோய்கள் நீங்கும். இந்த ஒரு விஷயம் நிறைய பேரால் நம்பப்படுது. புதன் பகவான் கல்வி, தொழில் இதுக்கெல்லாமே அதிபதியாக இருக்கிறதுனால புதன்கிழமையில் வழிபடுவதன் மூலம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்க புதன் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நவகிரகத்தில் 4வது இடம் பெற்றிருக்கிறவர் தான் புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. எல்லாவித நன்மைகளுமே கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் புதன்கிழமையில நீங்கள் நாராயணன் வழிபாடு செய்கிறதுமே ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும்னா ஓம் கம் புதன் பகவானே போற்றி அப்படின்னும், உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிள்ளைங்க அல்லது பெண்ணின் திருமணம் விஷயமா நீங்கள் திடீர்னு வெளியூர் பயணம் செல்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து மனத்தாங்கல்கள் இது எல்லாமே விலகிடும். உங்களுக்கிடையில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். வழக்குகள்லையுமே உங்களுக்கு சாதகமான நிலை வந்திருக்கு. மற்றவங்களுக்காக நீங்கள் யாருக்காச்சும் கடன் கொடுத்துருந்தா அது ரொம்பவுமே திரும்பி வராமல் மன சஞ்சலத்தை அந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தியிருக்கும். அந்த கடனுமே இந்த வாரம் திரும்பி வந்து சேரும். அலுவலகத்தில் உங்களோட செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். அதுவும் உங்களோட சிறப்பான பணிக்காக ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அனுகூலமான வகையில் அமைஞ்சிருக்கு இந்த வாரம். சிலருக்கு உங்களோட சிறப்பான பணியின் காரணமாக நீங்கள் நினைச்ச இடத்திற்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். லாபம் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக அமையும். கடையை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா அதற்கான இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா எல்லாமே நல்லதாக இருக்கும். முயற்சியில் ஈடுபடலாம், தப்பே கிடையாது. இந்த தடவை வந்திருக்க கிரக நிலைகள் இதுக்கு முன்னாடிலாம் வந்ததே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எவ்வளவு திறமையாக உங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்களை எல்லாமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும். அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்குமே இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களோட சிறப்பான பணிகளுக்காக சலுகைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாம் விரிவாக பார்க்கலாம். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கன்னு சொன்னலையா, உங்களுக்கு சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் குறுக்கு வழியில் காரியம் பார்க்க மட்டும் நீங்கள் நினைக்கவே கூடாது.
ஒரு ரூபாயை போட்டு 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சிலர் உங்ககிட்ட ஆசை காட்டுவாங்க. அந்த ஆசையை கேட்டிங்கன்னா ஏமாந்து தான் போய் நிற்பீங்க. கவனமாக இருங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் தொழிலில் கடுமையாக உழைச்சிங்களா நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால் மனதில் பட்டதை வெளியில் கொட்டி விடுவீங்க. அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் கூட வரலாம். கவனமாக உங்களோட வார்த்தைகளில் பிரயோகம் செய்யணும். கோவப்படுறதை மட்டும் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். புதன் பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதனால் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். ரொம்ப நாளாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு வரவங்களுக்குமே நல்ல செய்தி வந்து சேரும். குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திருமண வார்த்தைகளில் இடையூறு ஏதாச்சும் வரலாம். வீட்டை விட்டு ஏதாச்சும் வெளியில் தங்குற மாதிரியான சூழ்நிலை வரலாம். கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. அதன் பிறகு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்துக்கணும். அதுவும் உங்களோட மொபைலெல்லாம் ரொம்பவுமே பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் யூஸ் பண்ண சொல்லி கொடுக்காதீங்க. அது தேவையில்லாத கெட்ட பெயரை கொண்டு வந்து கொடுத்துரும். சனி 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய காலகட்டம். இந்த வியாபாரத்தில் நீங்கள் முழுமையாக இந்த வாரம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல பயன்களை பெற முடியும். வெளி வட்டாரத்தில் இதன் மூலம் நல்ல ஒரு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால வியாபாரத்தில் லாபம் பெருகும். வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல் வாகனம் ஓட்டும் பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. கேது 12ஆம் இடத்துல இந்த வாரம் இருக்கிறாரு. இதனால் நீங்கள் யாருக்குமே எந்த விதத்துலையுமே வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் ரொம்பவுமே முழிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். உங்களுக்கு 21, 22ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் வர்றதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இப்போ நாம் உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி தனத்துக்குரிய மற்றொரு ராசியாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு வலிமையோடு இப்போ இருக்கிறாரு. இதனால் ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் அப்படிங்கிறது பெரிதாக இருக்காது. குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப சூழல் நல்லா இருக்கும். 8ல் சுக்கிரன் இருந்தாலுமே அவ்வளோவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டார். வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் ஆற்றல் தன்னம்பிக்கையையும் கொடுப்பார். அவர் சொந்த ராசியை பார்க்கறது பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை பெருமளவிற்கு தீர்க்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். 6ல் சனி ராகு உங்களுக்கு மிகவும் அற்புதமான நன்மைகளை செய்வாங்க. இந்த சமயம் பகை குறைந்து நட்பு வளரும். எல்லா விஷயத்திலையுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் நிறையவே பெற முடியும். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விரய ஸ்தானத்தில் கேது பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் புதிய தொழில்களில் பெரிய அளவில் முதலீடு போடுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இப்பொழுதைக்கு அதை ஒத்தி வைக்கிறது நல்லது. எதிர்காலத்தை குறித்து நீங்கள் திட்டமிடக்கூடிய வகையில் பல சம்பவங்கள் நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது கவனமாக எந்த ஒரு செயலியுமே ஈடுபட்டால் நல்லதாக இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் சாதகமான அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட வாழ்க்கை தரம் இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதே போல் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அதற்காக பெரிய அளவில் முதலீடை போட்டு அகலக்கால் மட்டும் வைக்கவே கூடாது. நல்லா யோசித்து சிந்திச்சு கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அதே போல் சந்திராஷ்டம தினங்களில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வெளிவர முடியும். கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். புதன்கிழமையில் மறக்காமல் நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு தொடர்ந்து நீங்கள் வெள்ளை நிறத்தால் ஆன மலர்களை சாற்றி வழிபட்டு வாருங்கள். கட்டாயமாக நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் கைகூடும். புதன் பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.
என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.